السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد, அல்லாஹ்வினுடைய ஒரு அளப்பெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய 3வது தராவியை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இந்த நிகழ்விற்காக செலவு செய்த நேரத்தையும் இதற்காக பயன்படுத்திய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நன்மையினுடைய பட்டியலில் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். நம் குர்ஆனினுடைய அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் பல விஷயங்களை நம்ம எல்லாம் கேட்டு வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் இவ்வாறு சொல்லுகின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وَلَنَبْلُوَنَّكُمْ உங்களை நாம் சோதிப்போம், பிஷையின் சில விஷயங்களை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம், மின் ஜூஅ் பயத்தை கொண்டு சோதிப்போம், மின் ஹௌஃப் பயத்தை கொண்டு, வல் ஜூஅ் பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸிமினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் உங்களுடைய அந்த உயிர்களையும் அது உங்களுடைய சொத்துக்களையும் நாம் எடுத்தும் குறைத்தும் சோதிப்போம் என்பதாக சொல்லுகின்றான். வபஷிரி சாபிரீன், இதுல யாரெல்லாம் பொறுமை காக்கின்றார்களோ, நான் சோதனை கொடுத்து யாரெல்லாம் பொறுமை காக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சோபனம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்றைக்கு எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒன்றுதான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் ஒரு சோதனையை கொடுக்கிறான், ஏன் மாறி மாறி அல்லாஹ் எனக்கு மருத்துவ செலவை கொடுக்கிறான், ஏன் அல்லாஹ் எனக்கு மாறி மாறி ஒவ்வொரு அடிக்கு மேல அடியா மாறி மாறி அல்லாஹ் கொடுக்கின்றான் என்கின்ற சில சிந்தனைகள், சில நினைவுகள் நமக்கெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் அதனுடைய தீர்வை சொல்லி காட்டுறான். ஏன் நாம் ஒரு அடியாருக்கு நாம் சோதனையை கொடுக்கின்றோம், எதற்காக நாம் ஒரு அடியாருக்கு நாம் சோதனையை கொடுக்கின்றோம் என்பதாக இதனுடைய விரிவுரைகள் ஹதீசுகளின் மூலமாக இதற்கு நமக்கெல்லாம் விடை கிடைக்கின்றது. ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான், பயத்தை கொண்டு பசியை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு நபர் மிக செல்வந்தர், எல்லா பொருளையும் அவரால் வாங்க முடியும், எல்லா விஷயத்தையும் அவரால் வாங்க முடியும், உணவு வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் அவரால் வாங்க முடியும். ஆனால் அந்த பொருளை அவரால் உண்ண முடியாது. ஏனென்று கேட்டால் நோய், சுகர், பிபி போன்ற ஒரு கடுமையான நோயினால் அந்த மனிதர் இறைவனால் சோதிக்கப்பட்டிருப்பார். ஒரு மனிதர் எல்லா உணவையும் சாப்பிட முடியும், உணவு வகையில் எல்லா உணவையும் சாப்பிட முடியும், ஆனால் அந்த மனிதனால் அந்த உணவை வாங்க முடியாது. வறுமையை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதரை சோதித்திருக்கின்றான். இப்படி ஒரு விஷயங்களை கொடுத்து ஒரு விஷயங்களை எடுப்பதென்பது அது அல்லாஹ்வினுடைய நியதி, அது அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. சரி, இப்படியெல்லாம் சோதனை கொடுக்கும் பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் அதிலே சொல்லி காமிக்கிறார். வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சோபனம் உண்டாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறார். சரி, இஸ்லாமிய உடைய பார்வையில் இந்த ஆயத்திற்கு என்ன விளக்கம், இதற்கு என்ன, இந்த சோதனைக்கு என்ன விளக்கம் என்று பார்க்கும் பொழுது, ரஃபஉ தரஜாத்தில் அப்தி, ஒரு அடியார்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவது. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான்னு சொன்னா உடனே அல்லாஹ் பழிச்சிடக்கூடாது, அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறானே அல்லாஹுக்கு இறக்கமே இல்லையான்னு பழிச்சிடக்கூடாது. அது அல்லாஹ் ஒரு அடியானினுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான், ஒரு அடியானுடைய வாழ்வாதாரத்தை அவன் உயர்த்துவதற்காகத்தான் அவன் சோதனைகளை கொடுக்கின்றான். அடுத்து வஹுவ தலீலு முஹப்பத்திலில்லாஹி லில் அப்து, ஒரு அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்கு ஒரு அடையாளம் அந்த ஒரு அடியானை சோதிப்பது என்பதாக இதனுடைய பார்வையிலே எழுதி காட்டுகின்றார்கள். அப்போ ஒருவருக்கு சோதனை ஏற்பட்டால் என்னவெல்லாம் நிகழும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, அவருடைய என்ன ஆகும், அவருக்கு அந்த சோதனை அவர் பொறுமை கொண்டால் அவருக்கு என்னென்ன சோபனம் உண்டாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காமிக்கின்றார்கள், ஒரு மனிதர்
ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, முஃமினான ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவருக்கு உயிர்களை எடுத்து அவருடைய குழந்தைகள் மூலமாகவோ அவருடைய சொத்துக்களின் மூலமாகவோ ஒரு சோதனை ஏற்படுகிறது. அந்த சோதனையில் அவர் பொறுமை காக்கின்றார். அப்படிப்பட்ட மனிதர் எப்படி இருப்பார் என்று தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவரை சந்திக்கும் பொழுது, அந்த மனிதர் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பாவமற்றவர்களாக சந்திப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். அப்போ நமக்கு உடனே சோதனை ஏற்படும் பொழுது, நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நமக்கெல்லாம் பாவங்கள் இல்லாத அப்படி ஒரு மனித நிலையை, அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சோதனை ஏற்படுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை நிறைய பேரை பார்த்திருப்போம். ரொம்ப வயசாச்சுன்னு சொன்னா படுத்த படுக்கையில இருப்பாங்க. படுத்த படுக்கையில இருக்கும் பொழுது பார்த்தா அவருடைய முதுகுல புண்ணு வச்சிரும். புண்ணு வச்சு சலங்கட்டி புழுக்கள் வளர ஆரம்பிச்சிடும். சரி, ஏன் அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்கின்றான்? இந்த உலகில் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அந்த சோதிக்கப்படுவதன் மூலமாக அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், பயத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியினுடைய ரிவாயத்தை சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, அன்னைக்கு இன்னைக்கு கொரோனா அந்த நோய் இந்த நோய்ன்றோம், பெருமானார் காலத்துல ஃபிலாக் நோயின்னு ஒரு நோய். அப்போ அதை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த ஃபிலோக் நோயின்னு ஒண்ணு வந்திருக்கு, அது அப்படின்னா என்ன யார ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு தண்டனை, ஒரு வேதனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அது மட்டும் சொல்லல, சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்லி காமிக்கிறார்கள். அந்த நோய் ஏற்படும் பொழுது, அந்த நோய் இருக்கின்ற ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருக்கின்றார். அந்த மனிதருக்கு ஒரு சிந்தனை ஏற்படுது, எப்படி அல்லாஹ் இந்த நோய் அவன் எனக்கு கொடுத்தாலே தவிர இந்த நோய் எனக்கு வராது அப்படின்னு ஒரு மனிதருக்கு அந்த சிந்தனை ஏற்பட்டு சொன்னால் அந்த மனிதருக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும். எப்போ? அந்த சோதனை காலம், அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ்தான் இந்த நோயை எனக்கு கொடுப்பான், அவன் கொடுத்தாலே தவிர எனக்கு இந்த நோய் என்பது ஏற்படாது, இப்படி என்கின்ற சிந்தனை இந்த ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதருக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகில நம்ம படைச்சிட்டான். இந்த உலகில ஏதோ படைச்சிட்டான். சரி, இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டது? இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டது என்ற கேள்வி வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உயிரினங்களை நாம் எதற்கு படைத்தோம் என்று தெரியுமா? சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனுல் அமலா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். நாம் மனித வர்க்க அந்த ஒரு படைப்புகளையும் உயிரையும் அந்த மரணத்தை நாம் எதற்கு படைத்தோம் என்று சொன்னால் லினப்லுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்பதற்கு என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எதுக்கு? அய்யுக்கும் அஹ்ஸனுல் அமலா, நீங்கள் நல்ல அமல் புரிந்து அந்த சோதனையை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான். இந்த உலகம் என்பது அதுதான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகில் நம்ம கடுமையாக சோதிப்பான். ஒரு குடும்பத்தை, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் விரும்பினார் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை சோதிப்பான். அந்த கூட்டம் பொறுமை காத்தால் என்று சொன்னால் அதனுடைய வெகுமதிகள் வேறு. அதே போல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியத்துக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஜபல்லில் அம்ரு முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியமானது. அமுர குல்லு கைரா, அவனுக்கு ஏவப்பட்டிருக்கிற எல்லா ஏவல்களும் எல்லா விஷயங்களும் சிறந்ததுதான். ஆனால் இன் அசாபத்து தர்ரா சப்ரன் ஃபகான லஹு கைரா என்பதாக சொல்ல, அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு, அந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அது சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அப்போ சோதனை ஏற்படும் பொழுது நம்மெல்லாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு ஆயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி, மற்றொரு ரிவாயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு அடியானுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால், அந்த விஷயம் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த அடியான் பொறுமை காத்தான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு சுவனத்தை தவிர என்னிடத்தில் வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு அடியானுக்கு சோதனை ஏற்படுது, அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தை, அவனுடைய அந்த அடியார்கள் இருந்து குடும்பத்தார்கள் இருந்து ஏதோ ஒரு உயிரை கைப்பற்றிட்டான், ஏதோ ஒரு லாஸ் ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் பொறுமை காத்தால் என்று சொன்னால் அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி
சுவனம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அபூ சலமா உம்மு சலமான்னு ரெண்டு தம்பதியர்கள், கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமானவங்க, பாசமானவங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறாங்க, அவ்வளவு பிரியமானவங்க. இப்போ ஒரு தினம் வருகிறது, அப்போ இந்த அபூ சலமா அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றினான். அபூ சலமா அவர்கள் உயிரை அல்லாஹ் கைப்பற்றினான். கைப்பற்றிய பொழுது உம்மு சலமா என்ன பண்றாங்க, அலுவல எதுவுமே செய்யல, பொறுமை காத்தாங்க. பொறுமை காட்டுறதுக்கு பகரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தன்னுடைய கணவனாக உம்மு சலமாவிற்கு கொடுத்தான் என்பதாக வரலாறுகள்ல பதிவு செய்யப்படுது. அப்போ இப்படியெல்லாம் பொறுமைக்கு பலவிதமான நற்கூலிகள் உண்டு, சுவனம் கிடைக்கும், ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நமக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒருவனுக்கு சோதிக்கப்படுது, சோதிக்கப்பட்டவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி வேறு. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று தெரியுமா? எந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அந்த கூட்டத்திற்கு சோதனை என்பது வரும். அல்லாஹ் என்பன் ஒரு குடும்பத்தை நேசித்தால் அந்த குடும்பத்திற்கு சோதனை வரும். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்தால் அந்த மனிதனுக்கு சோதனை வரும். அப்ப அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்பதற்கு ஒரு அடையாளம், அல்லாஹ் நமக்கு சோதனையை மாறி மாறி கொடுப்பான். அல்லாஹ் சோதனை கொடுக்கும் போது நாம் எல்லாம் கணித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான், அந்த நேசத்தில் நாம் எல்லாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற கவலை, துக்கம், நோய், களைப்பு, துன்பம், ஏன் அவன் கால்களில் குத்துகிற ஒரு முற்கள் கூட அவனுடைய பாவங்களை மன்னிக்கும் என்பதாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு சோதனை. துக்கம் என்பது நமக்கு ஒரு கவலை தரும், அது ஒரு சோதனை. கவலை, துன்பம், நம்ம கால்களில் குத்துகின்ற முள்ளும் கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நாங்களும் இந்த நிகழ்வினுடைய நிறைவுக்கு வருகின்றேன். அல்லாஹ் உங்களுடைய உடல் குறைபாட்டை வைத்து கூட உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுக்கு சுவனங்களை நிறைவுபடுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டியிருக்கிறார்கள், எந்த ஒரு அடியான் தனக்கு விருப்பமான கண்கள் அதை பறித்து அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனையில் அவன் பொறுமையான இருந்து விட்டால் அவனுக்கு இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி சுவனம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அஹ்னஃப் இப்னு கைஸ் என்கின்ற ஒரு தாபியி, பெருமானார் காலத்துல வாழ்ந்தவங்க, ஆனா பெருமானாரை பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு தாபியா. அப்போ அந்த தாபியக்கு என்ன ஏற்படுது, அஹ்னஃப் இப்னு கைஸுக்கு கடுமையான பல்வலி. உடனே அவங்க சச்சாட்ட போய் முறையிடுறாரு, சச்சா எனக்கு ரொம்ப பல்வலியா இருக்கு, மாத்தி நைட் நேரத்துல மாத்தி முறையிடுறாரு, எனக்கு பல்வலிக்குது. இப்போ உடனே அவங்களுடைய சச்சா சொன்னாரா, அவங்க சச்சாவுக்கு கண்ணு தெரியாது, இப்போ உங்க சச்சா சொன்னாரா, இப்போ உனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல்லு வலி வந்தவே நீ மேலும் கீழும் துடிக்கிறியே, எனக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எனக்கு கண் பார்வை இல்லை, இதற்காக நான் யாரிடத்திலும் முறையிட்டதில்லை, யாரிடத்திலும் குறை சொன்னதில்லை, யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயமும் சொல்லவில்லை என்பதாக அந்த அஹ்னஃப் இப்னு கைஸினுடைய அந்த சச்சா சொல்லி காட்டுறாங்க. அப்போ சோதனை ஏற்படும் பொழுது நம்ம எல்லாம் பொறுமை காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆயத்தினுடைய விரிவுகளை சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குமார்களை எல்லாம் அழைச்சு சொல்லுவானா, இந்த அடியான் இருக்கிறானே, இந்த அடியானுக்கு அவன் என்னென்னமோ பாவம் செய்யறான், வட்டி கொடுக்கறான், போதையில ஈடுபடுறான், புறம் பேசுறான், விபச்சாரம் செய்யறான், என்னென்னமோ பாவங்கள் செய்யறான். இந்த பாவங்கள், அவன் செய்த எல்லா பாவங்களையும் நான் மனிதர்களுக்கு, மக்களுக்கு மத்தியில நான் வெளிப்படுத்தல, அவனுக்கு ஓப்பன் டைம்ல நான் சொல்லல, அதை நான் மறைக்கிறேன். ஆனா இந்த அடியானுக்கு நான் ஒரு சோதனை கொடுத்தால் அவன் ஏன் பொறுத்து கொள்ள மாட்டேன்றான், பொறுத்து கொள்ளாம ஏன் மத்தவங்கிட்ட போய் புலம்புறா, அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துட்டானே, ஏன் அவன் மத்தவங்கிட்ட போய் புலம்புறான் என்பதாக, இப்படி அவனெல்லாம் பொறுமை காத்தான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கின்ற வெகுமதி வேறு என்பதாக அதனையும் இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளை சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இந்த சோதனையில் நாம் எல்லாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நாளை சுவனத்தை நமக்கெல்லாம் பாக்கியமாக ஒரு பரிசாக வழங்குகின்றான். இந்த உலகில் எவன் ஒருவனுக்கு சோதனை அவனை நின்று கொண்டே இருக்கிறதோ, இந்த உலகில் எவன் ஒருவன் நிம்மதியாக வாழுகின்றானோ, பாவமற்றவனாக வாழுகின்றானோ, அவன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு சோதனை
தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனையில் நம்மெல்லாம் பொறுமை காக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்து எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உஸ்தாதுமார்கள், யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் பிறந்த அனைத்து நபர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நாட்களை யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் பரக்கத்து பொருந்திய நாட்களாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் எங்கள் நோன்புகளையும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஆக்கி கொடுப்பாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த ரமலானை போன்று பல ரமலான்கள் நாங்கள் எல்லாம் அடைய வேண்டும். யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் சென்ற வருடம் எங்களோடு ரமலானில் இருந்தவர்கள் இந்த வருடம் எங்களோடு இல்லை. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இதே போன்ற ரமலானை பல வருடங்கள் நாங்கள் எல்லாம் அடைய வேண்டும். யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தமும் ஹபீபுனுடைய பொருத்தம் பெற்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் பொறாமை பொய்யை விட்டு எங்களுடைய நாவுகளை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்கள் ஏதேனும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் யா அல்லாஹ் அதனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்துடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் வட்டி மது சூது போன்ற ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் ஆக்சிடென்ட் போன்ற திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுத்துடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் மருந்து மாத்திரை இல்லாத வாழ்வை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மருத்துவ செலவுகள் இல்லாத வாழ்க்கை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் கைகால் சுகத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய உற்றார் உறவினருக்கும் யா அல்லாஹ் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் வாழுகின்ற காலம் எல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சஹாபாக்கள், தாபீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையினால் இந்த துஆவை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன்னார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.